இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அங்கே நில்லு பார்வதி. இவளுக்கு என்ன வந்தது? இந்த ஹோட்டல்காரிக்கு என்னாச்சு? ரெண்டு தோஸ்துங்க தானே. நீ பாட்டுக்கு வேகமா வீட்டுக்குள்ள வர, அவ்வளோ ஈஸியா உன்னை வீட்டுக்குள்ள விட்டுருவேனா? என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? நான் உன்னை வீட்டுக்குள்ள விட்டுருவேனா? பட்டம்மா, அம்மா அத கொண்டு வாங்க. இத வரேம்மா. இந்த முகரக்கட்டைங்களுக்கு ஆரத்தி ஒரு கேடு. என்ன பார்வதி, பயந்துட்டியா? ஆக்சிடென்ட் ஆகி ஆபரேஷன் பண்ணி பெட்ல இருந்துட்டு திரும்ப வேலைக்கு வர உன்னை அப்படியே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக முடியுமா? ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிக்க வேண்டாமா? அதனாலதான் உன்னை வெளியிலவே நிக்க சொன்னேன். அந்த ஹோட்டல்காரி என்ன அவமானப்படுத்தினதை விட நீ என்ன அவமானப்படுத்திட்டு இருக்க. ரொம்ப அவமானப்படுத்துற. பொறுத்து போனா உன் இஷ்டத்துக்கு பேசுறியா? உன் இஷ்டத்துக்கு பேசுறியாடி? வாய் குந்தத பேசிட்டு இருக்க. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். இந்த வாய் தானே பேசுறது. பேசு, இப்ப பேசு. வாய் குந்ததெல்லாம் பேசுறியா நீ? அப்படியே குத்துனா எருமை. உனக்கு நன்றிங்கிறது கொஞ்சமாவது இருக்காடி? கேவலம் அந்த சமையல்காரி கிட்ட ஹோட்டல்காரிக்கு இருக்கிற நன்றி விசுவாசம் கூட உனக்கு என்கிட்ட இருக்கா? 3 வேளையும் இந்த வீட்ல உட்கார்ந்து நல்லா கிரைண்டர்ல அரைச்சு கொட்டுற மாதிரி அரைச்சு கொட்டுறியே. இல்ல யாரால? என்னால தானே. அந்த நன்றி இருக்கா? என்னையே நீ எகதலமா பேசுறல? பேசுவியாடி? இனிமே எகதலமா பேசுவியா? அப்படியே வாயில பல்லெல்லாம் உடைச்சு வெளியில எடுத்துட்டு இந்த வாயில பேசுறது. இந்த வீட்ல இனிமே நீ சாப்பிடுறது தவிர எதுக்குமே வாய் திறக்கக்கூடாது. எரும மாடு. நன்றி கிட்டவளே. பார்வதி. அம்மா, அம்மா நீ வேலைக்கு வந்திருக்கேன்னு ஐஸ்வர்யா வந்து சொன்னா. ஆமா, அதுக்குள்ள நீ ஏன் வேலைக்கு வந்த பார்வதி? இன்னும் கொஞ்ச நாள் நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாமே. அளவுக்கு அதிகமா ரெஸ்ட் எடுத்துட்டேம்மா. தம்பி ஸ்கூலுக்கு போயிடுறான், அப்பா வேலைக்கு வந்துடுறாரு. நான் மட்டும் வீட்டுல தனியா உட்காந்துருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதான் வேலைக்கு வந்துட்டேன். பெரிய பொறுப்பு தான். உன்ன மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யற பொண்ணால வீட்டுல சும்மா உட்கார முடியாதுதான். அதுக்காக முன்னாடி மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யாத பார்வதி. உன்னால எது முடியுதோ அதை மட்டும் செய். சரிங்கம்மா. அடேங்கப்பா, அவ்வளவு அக்கறை இருந்ததுன்னா அவ்வளவு உட்கார வச்சுட்டு எல்லா வேலையும் நீ செய்ய வேண்டியதானே. உயிரை காப்பாத்தன பாசம் அதான் வழியுது. ஓய், நானே உன்னை கூப்பிடலாம் தான் இருந்தேன். நீயே வந்துட்ட. வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் மாமா. வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டு போலான்னு வந்தேன். எனக்கு புதினா டீ வேணும். நீ சரி கப்பில் வேண்டாம், ஃப்ளாஸ்கில் போட்டு எடுத்துட்டு வந்துரு. நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். இப்பவே ரொம்ப லேட் ஆச்சு மாமா. இதுக்கப்புறம் நீங்க கண் முழிக்க போறீங்களா? புதினா டீ கொண்டு வந்து கொடுக்கறேன், நீங்க குடிச்சிட்டு தூங்குங்க. இல்ல, நாளைக்கு எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். இப்ப தூங்குங்க மாமா. காலையில நேரமா எந்திரிச்சு கூட ரெடி ஆகலாம்ல. இல்ல, காலையில நேரத்தில் எந்திரிக்க முடியாம போயிருச்சுன்னா அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். நான் இப்பவே கையோட முடிச்சிருவேன். நீ எனக்கு கொஞ்சம் புதினா டீ மட்டும் ஃப்ளாஸ்கில் போட்டு கொண்டு வந்து கொடுத்துரு. இப்படி தூங்காம கண் முழிச்சு வேலை பார்க்கணுமா மாமா? சில பேர் பணம் புகழ் சம்பாதிக்கிறதுக்கு கண்ணு முழிச்சு வேலை செய்வாங்க. சில பேர் அதை காப்பாத்திக்கிறதுக்காக தூக்கம் இல்லாம வேலை செய்வாங்க. சரி, நீ ஒரு ஃப்ளாஸ்கில் மட்டும் டீ எடுத்துட்டு வா.
சரிங்க மாமா. தேங்க்யூ. சரி நீ போய் தூங்கு, காலையில் பார்க்கலாம். ம். ராத்திரி கண் முழிக்கணும், புதினா டீ வேணும்னு கேட்டாரு. ஃப்ளாஸ்க்ல போட்டு கொடுத்தேன். அத குடிச்சிருப்பாரா? என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே. வேலைன்னு வந்துட்டா மாமா பசி தூக்கம்னு எதையுமே பொருட்படுத்த மாட்டாரு. வேலை வேலைன்னு உடம்பு போட்டு வருத்திக்கு வர. அவர் உடம்புக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்றது? என்ன வேலை பாக்குறாங்க? குடிக்க தண்ணி கூட வைக்கல. ச்சே.